अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। எந்த வஸ்துவும் நமக்கு வேணும், இது வேணும் வேணும் சொன்னா அதுக்கு எதுக்குன்னு கேட்டா கேள்விக்கு பதில் இருக்கு. அது இதுக்காக கடைசியில் எங்க போய் முடியறது? சுகத்துல போய் முடியறது. சுகம் எதுக்குன்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை. அது என்ன காரணம்? சுகத்துல நமக்கு நிருபாதிகமான ஒரு பிரீதி இருக்கு. இப்போ இந்த சுகத்தினுடைய லட்சணம் லோகத்துல சித்தமான எந்த ஒரு லட்சணம் இருக்கோ, நிருபாதிக பிரீதி விஷயத்துவம், நிருபாதிகமான பிரீதி. எதுக்குன்னு என்ற கேள்விக்கே பதில் வேண்டாம். அந்த மாதிரி ஒரு பிரீதி, சுகம் வேணும் என்ற எண்ணம் இல்லாத யாருமே கிடையாது. சுகம் எதுக்குன்ற கேள்வியும் கிடையாது. அப்பேற்பட்ட சுகத்துக்கு எந்த லட்சணம் லோகத்துல சித்தமா இருக்கோ அந்த லட்சணம் ஆத்மாவுக்கிட்ட இருக்கு. இப்ப சாதாரணமா தார்க்கிகால கேட்டா என்ன சொல்லணும்? இது அதிவியாப்தின்னு சொல்லுவாங்க. இது அதிவியாப்தி இல்லை. ஏன்னா ஒரே வஸ்துவா இருக்கிறதுனால அந்த சுகம் தெரியக்கூடிய வஸ்து ஆத்மாவினுடைய ஸ்வரூபம்னு வச்சுக்கணும். அப்படி ஆத்மாவினுடைய ஸ்வரூபமே சுகம். அது சொப்பிரகாசமா பிரகாசிச்சுட்டு இருக்கு மோட்ச தசையில. அதனால மோட்சம் புருஷார்த்தமாக நம்மளால நிரூபணம் பண்ண முடியும். இந்த ஒரு விஷயத்தை காமிக்கிறதுக்கு இந்த பிரகரணம் பூர்ணமா வந்திருக்கு. இது சொல்லிதான் யாஜ்ஞவல்கியருடைய உபதேசம் முடியுது. அப்போ அந்த முடிகிற சந்தர்ப்பத்துல எந்த ஒரு வாக்கியம், ஆத்மாவா அரே திரஷ்டவிய ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாசித்தவியா, அதுதான் இங்க உபதேச வாக்கியம், முக்கியமான உபதேச வாக்கியம். அது சொல்றதுக்காக இத்தனை சந்தர்ப்பம் கொண்டு வந்திருக்கு. அதனால சாதாரணமா நம்மளுடைய சாஸ்திரத்தில் சொல்லும் பொழுது ஏக வாக்கியதான்னு சொல்லுவோம். இந்த இத்தனை வாக்கியங்களும் அதோட சேர்ந்து இருக்கு. அப்ப ஏக வாக்கியதையோடு சேர்ந்த கூட எல்லாமே சேர்ந்த இத்தனை வாக்கியங்களும் சேர்ந்த ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமா இருக்கும் பொழுது ஒவ்வொரு வாக்கியங்களுக்கும் தனித்தனி அபூர்வார்த்தம் சொல்ல வேண்டியதில்லை. கடைசியில் போய் நமக்கு அபூர்வமான ஒரு அர்த்தத்துல கொண்டு போய் முடிக்கிறதா இருந்தா போறோம். அது முடிக்கிறதுக்கு இத்தனை உபக்கிரமம் வந்திருக்கு, இது எல்லாமே வந்திருக்குன்னு சொல்லலாம். அதனால அது எப்படி காமிக்கணும்னு கேட்டால் இதுக்காக ஒரு வியாப்தி காமிக்கணும் இல்லையா? வியாப்தின்னு சொன்னா என்ன? நியமம். ஆத்மஸ்வரூபம் பரமபுருஷார்த்தா. ஒரு அனுமானம் வச்சுக்கோங்க. ஆத்மஸ்வரூபம் பரமபுருஷார்த்தா ஆனந்தாத்மகத்வாத். ஆத்மஸ்வரூபம் ஆனந்தாத்மகம் பிரியதமத்வாத். அனுமான பிரயோகம் பண்ணும்பொழுது அப்படி பண்ணணும். ஆத்மஸ்வரூபம் பரமபுருஷார்த்தா. ஆத்மஸ்வரூபம் பரமபுருஷார்த்தமா இருக்கும். என்ன காரணம்? என்ன ஹேது? ஆனந்தாத்மகத்வாத்னு ஒரு ஹேது. ஆத்மஸ்வரூபம் ஆனந்தாத்மகம் எப்படி கிடைக்கிறது? பரம பிரேமாஸ்பதத்வான்னு ஒரு ஹேது. அப்போ இங்க என்ன வியாப்தி இந்த அனுமானத்துல? எதெல்லாம் பரம பிரேமாஸ்பதமா இருக்கோ அதெல்லாம் ஆனந்த ஸ்வரூபம். ஆனந்த ஸ்வரூபம் தான் பரம பிரேமாஸ்பதம் ஒரு வியாப்தி. எதெல்லாம் எத்யத் பரம பிரேமாஸ்பதம் அது ஆனந்த ஸ்வரூபம். சுகம் மட்டும்தான் பரம பிரேமாஸ்பதமாக ஒரே ஒரு வஸ்து லோகத்துல தெரியுது. அப்ப இந்த வியாப்தி காமிக்கணும். வியாப்தி எப்படி காமிக்கிறது? ஒரு இடத்துல காமிச்சா வியாப்தி தெரிஞ்சுக்க முடியுமா? இல்ல, பல இடத்துல காமிக்கணும். பல இடத்துல வியாப்தி காமிக்கணும். அதனால இத்தனை வாக்கியங்கள் வந்திருக்கு. இல்லைன்னா இதுக்கு எதுக்காக சொல்றேன்னா இது 12 வாக்கியங்கள் வந்திருக்கு. எதுக்கு இத்தனை வாக்கியங்கள்? சொன்னதே திருப்பி நவா அரே பத்து காமாய புரிஞ்சு போச்சு இல்லையா? நவா அரே வித்தஸ்ய காமாய நவா அரே க்ஷத்ரஸ்ய காமாய நவா அரே பிரம்மண காமாய. இது திருப்பி எதுக்கு சொல்றது? ஒரே விஷயம். ஆனா அது உபனிஷத்தினுடைய ஒரு சைலி. அது சைலி மட்டும் இல்லை, இந்த இடத்துல இந்த வியாப்தியே காமிக்கணும். ஒரு இடத்தை மட்டும் காமிச்சா அது வியாப்தி கிரகிக்க முடியாது. வியாப்தினா பல இடத்துல பார்த்தா தானே வியாப்தி தெரியுது. அதனால அந்த வியாப்தியை தெரிவிக்கிறதுக்கு பல இடத்துல இது காமிச்சிருக்குன்னு சொல்லணும். அப்போ அதனால வாக்கியங்கள் எல்லாம் வியர்த்தமா போயிடும் என்ற ஒரு தோஷம் இந்த நம்ம சித்தாந்தத்துக்கு மேல சொல்ல முடியாது என்றது இப்ப சொன்ன விஷயம். அப்போ இன்னொரு விஷயம் என்ன சொன்னேன்? கடைசியில் போய் எங்க முடியறதோ அங்க அபூர்வமான விஷயம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதோட சேர்த்து இது எல்லாமே ஏகவாக்கியதாபன்னம் சொல்றது. ஒரே எல்லாமே சேர்ந்து படிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பமா இருக்கிறதுனால
தனித்தனி ஒவ்வொரு வாக்கியங்களுக்கும் என்ன சார்த்தக்கியம் தனித்தனியா புது புது அர்த்தத்தை சொல்ல வேண்டியதா அந்த மாதிரி காமிக்கணும் என்றது கிடையாது. இன்னொரு விஷயம், இப்போ புதுசாக ஒரு அர்த்தம் கொண்டு வர வைக்கணும்ங்கிறதுக்காக நீங்க விபக்தி விபரிணாமம் பண்ணி இந்த மாதிரி பரமேஸ்வர இச்சையினால் இதெல்லாம் நடக்கிறது அந்த மாதிரி அர்த்தத்தை கொண்டு வரதா இருந்தா கூட அது ஒரு தடவை சொன்னா போறோம் இல்லையா? அங்கேயும் இந்த தோஷம் இருக்கு. அதுவும் ஒரு வாக்கியத்தினால தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? அந்த அரே பத்யுக்காமாய பதி பிரியோ பவதி, பரமேஸ்வரஸ்ய இச்சையினால்தான் இது பிரியம். எல்லாமே பரஸ்பரம் பதிக்கும் பத்னிக்கும் பரஸ்பரம் பிரியம் ஏற்படுறது எதனாலன்னு கேட்டால் பரமேஸ்வரனுடைய இச்சையினால தான் இது காமிக்கணும். அது ஒரு தடவை சொன்னா போறோம் இல்லையா? இத்தனை வாக்கியங்கள் இதுக்கு. அங்கேயும் வியர்த்தம் 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 கேட்கலாம், கேள்வி வரலாம். அந்த கேள்விக்கு பதில் இல்லை. நமக்கு என்னன்னா, நமக்கு கடைசியில வாக்கியம்தான் முக்கியார்த்தம். முக்கியார்த்தம்னா அதுதான் தாத்பரியம். இந்த பிரகரணத்தினுடைய தாத்பரிய விஷயபூதமான அர்த்தம், முக்கியமான அர்த்தம். இந்த பிரகரணத்தினால சொல்ல வேண்டிய அர்த்தத்தை, பிரதானமான அர்த்தத்தை காமிக்கிற கூடிய வாக்கியம் கடைசியில் இருக்கிறது தான். அந்த ஒரு வாக்கியத்தை வச்சுட்டு இதெல்லாம் சேர்க்கணும். நீங்க அது இல்லாமல் ஆரம்பத்திலிருந்தே ஒவ்வொரு வாக்கியங்கள் அந்த பிராதானியத்தை கொடுத்துட்டு வியாக்கியானம் பண்றதா இருந்தால் ஒவ்வொரு வாக்கியத்துல புது புது அர்த்தத்தை கொண்டு வரணும். அது கொண்டு வர முடியாது. அதனால இந்த வியர்த்தமாயிடும் என்ற தோஷம் எல்லா இடத்துலையும் இருக்கு. சொல்றதா இருந்தால் உங்களுக்கு மேலதான் அந்த தோஷம் வரும் என்ற மாதிரி ஒரு கண்டனம். இன்னொன்னு, இதுல நவா அரே பத்யுக்காமாயா இல்ல சமோதோஷம் இல்லை. இப்போ சமோதோஷம் இல்லை. ஏன்னா நம்மளுடைய பட்சத்தில் தோஷம் இல்லை. நமக்கு இதெல்லாம் அனுவாத வாக்கியம். கடைசியில் இருக்கிறது தான் முக்கியார்த்தம், விதி வாக்கியம். நவா அரே பத்யுக்காமாய பதி பிரியோ பவதி, இதொன்னும் இங்கே அஜ்ஞாதார்த்தம் கிடையாது. லோகத்துல சித்தமான விஷயத்தை சொல்றது. அதனால அனுவாத வாக்கியத்துல ஆவர்த்தனம் வர்றதுனால தப்பு இல்லை. ஏன்னா அர்த்தவாதம் மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? அனுவாத வாக்கியமா இருக்கிறதுனால ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வியாப்தியை காமிக்கக்கூடிய லோகத்துல சித்தமான விஷயத்தை எடுத்து காமிக்கிறது. புதுசாக ஒண்ணுமே சொல்லல. நவா அரே பத்யுக்காமாய பதி பிரியோ பவதி எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை காமிக்கிறது. எதுக்குனால் அது மூலமாக அந்த வியாப்தி எது பரம பிரேமாஸ்பதமா இருக்கோ அது ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கணும் என்றது காமிச்சு கடைசியில ஆனந்த ஸ்வரூபமாக ஆத்மாவே தான் சாட்சாத்கரிக்க வேண்டும். அங்கதான் கொண்டு போய் முடிகிறது. அங்க கொண்டு போய் முடிக்கிறதுக்கு தான் இது இந்த சந்தர்ப்பமே எல்லாமே வந்திருக்கு. அதனால இது அனுவாத வாக்கியம். அனுவாத வாக்கியத்துல ஒரு என்ன புது புது அர்த்தங்கள் கிடையாதுன்னா ஒன்றும் தப்பில்லை. பரபட்சத்துல எப்படி இருக்குன்னால் வேதவாதிகளுடைய பட்சத்துல அது அனுவாத வாக்கியமா இருந்தா வியர்த்தமா போயிடுமே சொல்லி ஒரு புது அர்த்தத்தை காமிக்கிறதுக்காக ஆத்மசப்தத்துக்கு பரமாத்மான்னு அர்த்தம் பண்ணி விபக்தி வித்தியாசம் பண்ணி அர்த்தத்தை சொல்றதா இருந்தால் சரி, வாஸ்தவம் சரியா இருக்கு. ஒரு வாக்கியம் அப்படி வியாக்கியானம் பண்ணலாம். இன்னொரு வாக்கியம் அந்த வாக்கியத்திலும் அதுதான் அர்த்தம். இந்த 12 வாக்கியத்திலும் ஒரே அர்த்தம். ஏன்னா பரமாத்மாவனுடைய இச்சையினாலதான் இதெல்லாம் நடக்கிறது. இதுதான் வேற அர்த்தம் இல்லை. இப்போ இந்த ஒரு அர்த்தத்தை எத்தனை தடவை சொல்லணும்? ஒரு தடவை சொன்னா போறாதா? அந்த மாதிரி. அப்ப அதனால வையர்த்தியம் என்ற ஒரு தோஷம் முக்கியார்த்தத்தை கொடுக்கக்கூடிய வாக்கியமாக நம்ம பரிகணனம் பண்றதா இருந்தா தோஷம், இல்லைன்னா தோஷம் இல்லை. அது சொல்றேன், இல்லைன்னா தோஷம் இல்லைன்னு சொல்றது. இன்னொரு குழப்பம், லோகத்துல இப்போ அப்பிரசக்த பிரதிஷேதம் ஒரு தோஷத்தை காமிக்கிறார். நம்ம மதத்துக்கு மேல வேதவாதிகள் காமிக்கிறார் அப்பிரசக்த பிரதிஷேதம். ஏன்னா இங்க ஒரு பிரதிஷேதம் சொல்றது இல்லையா? நவா அரே பத்யுக்காமாய பதி பிரியோ பவதி, பதியும் பத்னியும் எல்லாம் பரஸ்பரம் பிரியத்தோட இருக்கிறது தன்னுடைய பிரயோஜனத்துக்காக இல்லை, தன்னுடைய பிரயோஜனத்துக்காகத்தான், இன்னொருத்தருடைய பிரயோஜனத்துக்காக இல்லைன்னு. இது எதுக்கு சொல்லணும்? அப்பிரசக்தம் தானே இது. இன்னொருத்தருடைய பிரயோஜனத்துக்காக நம்ம பிரியத்தை காமிக்கிறது என்றது யாருக்குமே அப்படி இல்லையே. அது சொல்ல வேண்டிய விஷயமே இல்லை. அப்பிரசக்தம் இது. அப்பிரசக்த பிரதிஷேதம் தெரியும் இல்லையா? ஒரு பிரதிஷேதம் பண்றதா இருந்தால் இல்லைன்னு சொல்றதா எதுக்கு சொல்றது? இங்க ஒரு யானை கிடையாது என்ன சொல்றதா எதுக்கு சொல்றது? இங்க யானை தெரியற மாதிரி இருக்கா? யானையே தெரியறது இல்ல. இது அப்பிரசக்த பிரதிஷேதம் ஒரு தோஷம். ஏன்னா வாக்கியம் வியர்த்தமா போயிட்டுதான், அதுதான் தோஷம். ஒரு பிரதிஷேதம் பண்றதா இருந்தால் அதுக்கு ஒரு பிரசக்தி வரணும். பிரசக்தி இல்லாத விஷயத்தை சும்மா போய் பிரதிஷேதம் பண்ணக்கூடாது.
உதாரணத்துக்கு புரியறது இல்லையா? இங்க ஒரு யானை கிடையாது சொன்னா எதுக்கு சொல்றது? யானை இருக்குது, யாராவது பிரமை இருக்கா? கிடையாது இல்லையா? அந்த மாதிரி இது ஒரு அப்பிரசக்த பிரதிஷேதம் ஆச்சேன்னு ஒரு சந்தேகம் வரும். ஆனால் அப்படி இல்லை. ஏன்னால் அந்த மாதிரி ஒரு பிரமை பல பேருக்கு இருக்குன்னு தெரியுது. லோகத்துல ரொம்ப சூக்ஷ்மமா யோஜனை பண்றதா இருந்தா அந்த பிரமை இருக்காது. ஆனா சூக்ஷ்மமா யோஜனை பண்றது இல்லைன்னா அந்த பிரமை வரும். நான் இன்னொருத்தருக்கு மேல பிரீத்தியை வச்சுட்டு இருக்கேன். என்ன காரணம்? எனக்காக ஒண்ணும் இல்லை, அவருடைய க்ஷேமத்துக்காக, அவருடைய பிரயோஜனத்துக்காக தான் நான் பிரீதி வச்சுட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றும் பிரயோஜனத்துக்காக ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? நமக்கும் வாயில் அப்பப்போ வார்த்தை வரும். உண்மையா இங்கேயும் பகவத்பாதால் சொல்லி இருக்கார் ஒரு அதிகம். சூக்ஷ்மம் வா கிஞ்சித் ஸ்வப்பிரயோஜனம் அனபேட்சியா நபவத்யேவ லோகே. அது காமிக்கணும். அது ஒரு தப்பு இல்லை, யாருடையும் தப்பு கிடையாது. அது நம்மளுடைய சொரூபம், அது சுபாவம், அது அப்படிதான் இருக்கணும். அதனால ஒன்றும் தப்பு இல்லை. மற்றவாளுக்காக என்ன சொல்றது, பரோபகாரம் பண்றது இருக்கு இல்லையா? உண்மையா நம்மளுடைய தர்மசாஸ்திரத்துல வியாச வாக்கியம் சொல்றது பரோபகார புண்ணியாய பாபாய பரபீடனம். ஆனா தர்மசாஸ்திரங்கள் வன்வாதி ஸ்மிருதிகள் இருக்கு இல்லையா, பரோபகார கர்த்தவியா அந்த மாதிரி ஒரு வாக்கியம். பரோபகாரம் பண்ணணும்னு ஒரு தர்மம் அந்த மாதிரி கிடையாது. பரோபகாரம் என்றது பாருங்க, ஒரு தர்மசாஸ்திர திருஷ்டியில சொன்னால் அந்த மாதிரி ஒரு திருஷ்டியே இல்லை தர்மசாஸ்திரக்காரர்களுக்கு. நம்மளுடைய தர்மம் நம்ம ஒழுங்கா பண்றதா இருந்தால் பரனுக்கு எந்த உபகாரம் கிடைக்கணுமோ அது கண்டிப்பா கிடைக்கும். இதுதான் தர்மசாஸ்திரக்காரர்களுடைய திருஷ்டி. நமக்கு இப்போ தரித்திரனுக்கு தானம் பண்ணணும் என்றது இருக்கு. அது எதுக்கு? நம்மளுடைய தர்மம்னு சொல்றது இல்லையா? பரனுக்கு உபகாரம் கிடைக்கணும் என்ற புத்தியோட கூட இல்ல, எனக்கு தர்மம் என்னுடைய தர்மம்னு சொல்றது, அவ்வளவுதான். பரோபகார கர்த்தவியான்னு சொல்றதே அது ஒரு சோசியலிசத்துக்கு வர பத்தாதது. ஏன்னா அவன் தன்னோட கீழே இருக்கு, நம்மளோட கீழே இருக்குன்னு நினைச்சுட்டு தான் உபகாரம் பண்ண முடியும். நான் உபகாரம் பண்றேன் என்ற ஒரு புத்தி இருந்தால அதுக்கு என்ன அர்த்தம்? அது சோசியலிசம் இல்லை. உண்மையா பாருங்க, அது சமத்துவம் இல்லை. அது ஏன்னா இன்னொருத்தர் நம்மளோட கொஞ்சம் கீழே இருக்குன்னு நினைச்சுட்டு தான் உபகாரம் என்ற திருஷ்டி வரும். நான் உபகாரம் பண்றேன், நான் உங்களுக்கு கொஞ்சம் உபகாரம் பண்ணட்டுமான்னு சொன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு தான் அந்த கஷ்டம் இருக்கு, எனக்கு இல்லை. நான் கொஞ்சம் மேல இருக்கேன்னு நினைச்சிட்டு தானே உபகாரம் என்ற புத்தி வருது. உபகாரம் என்ற புத்தியே வேண்டாம்னு சொல்றது. உபகார புத்தியே வேண்டாம், தர்மம் என்ற புத்தியோட பண்றதா இருந்தா போறோம். அதனால எனக்கே பிரயோஜனம் இருக்கு, இன்னொருத்தரையே சகாயம் பண்றதுனால நமக்கு அதிருஷ்டமோ பிரயோஜனம் இருக்கு. அந்த பிரயோஜனத்தை அனுசந்தானம் பண்ணிண்டே பண்றது என்றது சில சமயத்துல இருக்காது. அது அப்புறம் சொல்லலாம். அது கொஞ்சம் இன்னும் சூக்ஷ்மமா சொல்ல வேண்டிய விஷயம். இந்த பரப்பிரயோஜனம் நமக்கு தர்மம் கிடைக்கிறது என்று அனுசந்தானம் பண்ணிட்டு அது பண்ணணும் என்றது இருக்கா? இல்லைன்னா அது அனுசந்தானம் பண்றோம்ன்றது இல்லை. எனக்கு இதனால இந்த பிரயோஜனம் கிடைக்கிறது, ஆனா அண்டர்ஸ்டுடா இருக்குது, அது சொல்லாமலே நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்குது. ஏதோ ஒரு பிரயோஜனம் இல்லாமல் பிரயோஜனம் அனுதிஷ்ய மந்தோபி பிரவர்த்ததேன்னு இருக்கு இல்லையா? இப்போ லோகத்துல ஆனால் பல பேருக்கு அந்த பிரமை இருக்கு, நான் மற்றவாளுக்கு ஏதோ அவருக்கு சௌக்கியமா இருக்கட்டும் என்றதுனால நான் பண்றேன். உண்மையா அது கிடையாது. அப்படி ஒன்றும் பெரிய இது ஒன்றும் சொல்ல வேண்டாம். எல்லாமே ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. ஏதோ ஒரு சூக்ஷ்மமான பிரயோஜனம் ஒன்றும் இல்லைன்னா ஒரு அதிருஷ்டம், நமக்கு ஸ்ரேயஸ் இல்லையா? மகான்களே சேவை பண்றது நமக்கு ஸ்ரேயஸ்ன்னு, ஏதோ ஒரு ஸ்ரேயஸ்ன்னு உள்ளுக்குள்ளே வந்துட்டே இருக்கு. இதுதான். அதனால இது அத்தியந்தம் அப்பிரசக்த பிரதிஷேதம் சொல்ல முடியாது. இது ஒரு பிரசக்தமான விஷயம். ஏன்னா மற்றவாளுக்கு உபயோகப்பட்டுட்டும், அதனால அவளுக்கு சௌக்கியமா இருக்கணும், அதனால தான் அவளுக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்காக ஒண்ணும் இல்லை. அப்படி ஒண்ணும் நினைக்க வேண்டாம். முதல் அந்த ஒரு துரபிமானத்தை அழிக்கணும் முதல். அதுக்காக ஸ்ருதி சொல்றது நவா அரே பத்யு காமாய பதி பிரியோ பவதி ஆத்மனஸ்து காமாய பதி பிரியோ பவதி. அந்த சூக்ஷ்மமான விஷயம் அது கொஞ்சம் யோசனை பண்றவளுக்கு தான் தெரியும், இல்லைன்னா தெரிஞ்சுக்க முடியாது, சாதாரணமா தெரிஞ்சுக்க முடியாது. அதனால இது ஒரு அப்பிரசக்த பிரதிஷேதம் அந்த மாதிரி இல்லை. இது இங்க பதில் சொல்ல வேண்டிய விஷயம். இன்னொரு விஷயம் ஒன்று ரெண்டு விஷயம் சொல்லி நான் முடிக்கிறேன். இது வேற அதிகரணத்தில் இருக்கிற சூத்திரத்துக்கு நான் போக மாட்டேன். இது இவ்வளவுதான் விஷயம். இப்போ இதுல வேற விதமா அர்த்தம் பண்ணும் பொழுது என்னென்ன கஷ்டங்கள் இருக்குன்னு காமிக்கணும் இல்லையா? அதுக்காக வேற ஒண்ணும் இல்லை.
இந்த பேதவாதிகள் சொன்ன மாதிரி நவா அரே பத்யுக்காமாய பதிப்பிரியோ பவதி ஆத்மனஹ காமேன இச்சையா அர்த்தம் சொல்றது. பரமாத்மனஹ இச்சையா பத்யுஹு இச்சையா பதிஹி பிரியோ ந பவதி, பத்னியாக பிரியோ ந பவதி. பத்யுஹு இச்சையா பதிஹி பத்னியாக பதியினுடைய இச்சையினால பத்னி பதிக்கு பிரியனா இருக்க மாட்டான். ஆனால் பரமாத்மனஹா இச்சையா அர்த்தம் வருது. ஈஸ்வரேச்சையா ஏவா அர்த்தம் வரணும் இல்லையா? இது சரியா இருக்குமா? இது சரியா இருக்குமான்னு கேட்கணும். ஈஸ்வரேச்சையினால மட்டும்தான் பதிக்கும் பத்னிக்கும் பரஸ்பரம் பிரேமை ஏற்படுறதுன்னா அது காரணம் என்னன்னா ஈஸ்வரேச்சை தான் காரணம். இது யதாஸ்ருதமா எடுத்து பார்த்தா இது பாதிதம், அது சொல்ல முடியாது. ஏன்னா ஈஸ்வரேச்சை கண்டிப்பா தேவைப்படுறது இல்லைன்னு சொல்லல. ஆனால் பத்யுஹு இச்சா நாஸ்தின்னு மன்னியதாம். அந்த பர்த்தாவுக்கு இச்சையே கிடையாது. இந்த பாரிய மேல பிரீதி இருக்கணும், ஏதாவது ஒரு ஆசையே இல்லைன்னு வச்சுக்கோங்க. நவா அரே பத்யுக்காமாயன்னான்னு இருக்காங்க நிஷேதம். அதுக்கு அந்த நிஷேதத்தை எடுத்துட்டு நீங்க சொல்ற அர்த்தத்தை கொண்டு போய் வியாக்கியானம் பண்றதா இருந்தால் என்ன அர்த்தம் கிடைக்கும்? நவா அரே பத்யுக்காமேனா பதி பிரியோ பவதி பரமாத்மனஹா இச்சையா பத்யுஹு இச்சையா பதிஹி பிரியோ ந பவதி கிந்து பரமாத்மனஹா இச்சையா ஏவான்னு அர்த்தம் வரும். சம்ஸ்கிருதம் புரியுறது இல்லையா? பதியினுடைய இச்சையினால பதி மேல பத்னிக்கு பிரேமை ஏற்படுறது என்றது கிடையாது, பரமாத்மனுடைய இச்சையினால தான் சொன்னால் அது சரியா இருக்குமா? அது தப்பு தானே. பாருங்க, பரமாத்மாவுடைய இச்சை வேணும் வேண்டாம்னு யாருமே சொல்லல. பரமாத்மாதீனம் ஜெகத் சர்வம் வாஸ்தவமான விஷயம். ஆனால் பரமாத்மா இச்சையினால என்ன வருது? பரமாத்மாவுடைய இச்சையினால முதல் ஒரு பதிக்கு இச்சை வருது, பதிக்கு இச்சை வருது. பதியினுடைய இச்சையினால அந்த இச்சை வந்ததுக்கு அப்புறம் சரியான விவகாரம் ஆரம்பிக்கிறது இல்லையா? சரியான விவகாரம், லோக விவகாரம் சரியா போயிட்டு இருக்குன்னா நல்லா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ பதிக்கு இச்சை வராமல் பரமாத்மாவினுடைய இச்சையினால மட்டும் ஒரு பிரேமை ஏற்படுறதா? பதிக்கும் பத்னிக்கும் அந்த மாதிரி லோகத்துல தெரியறதா? தெரிஞ்சுக்க முடியாது. அதனால இந்த பதியினுடைய இச்சையை கண்டனம் பண்ணி பரமாத்மாவுடைய இச்சை காரணம் சொல்றது தப்பு. பரமாத்மாவுடைய இச்சை காரணமா இருக்கட்டும், பதியுடைய இச்சையும் காரணம் சொல்ல வேண்டியதா இருக்கு. அதனால நீங்க சொல்ற மாதிரி அர்த்தம் மாத்தி எடுக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி ஒரு இடைஞ்சல் வரும். இது இன்னொரு கஷ்டம். பத்யுஹு இச்சா மாத்திரேனா அப்ப என்ன வேணும்? அதுக்கு மேல என்ன சொல்லணும்? வாஸ்தவம் தான், இந்த இந்த ஒரு இடைஞ்சல் இருக்கவே இருக்கு. இது சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும்? நவா அரே பத்யு காமாயா நவா அரே பத்யு காமேனா வரணும் இல்லையா? பத்யு காமேனா பத்யு ஏவ காமேனா பத்யுரிச்சா மாத்திரேன நவா அரே பத்யுரிச்சா மாத்திரேன பதிப்பிரியோ பவதி கிந்து பரமாத்மனஹா இச்சையா அபி. இப்படி அர்த்தம் கொண்டு வரணும். சரியா போச்சு இல்லையா? இப்படி இருந்தா சரியா இருக்கு. பத்யுஹு இச்சையினால மட்டும் இந்த பிரேமை ஏற்பட முடியாது, பரமாத்மாவினுடைய இச்சை கூட தேவைப்படுறது. இதுதான் அர்த்தம் வந்தது. இப்ப சரியா போச்சு. இதுக்கு லோக விரோதம் கிடையாது. ஆனால் இப்ப என்ன தோஷம்? மாத்திரேனா அத்தியாகாரம் பண்ணணும். இப்ப எக்ஸ்ட்ரா இன்னும் சேர்க்கணும். ஏற்கனவே ஒன்று சேர்க்கணும். ஸ்வஸ்தியான அர்த்தத்துல ஒரு வார்த்தை சேர்க்கணும். இன்னும் மாத்திரேனான்னு சேர்க்கணும். பத்திரிச்சா மாத்திரேனா. இப்போ விபக்தி விபரிணாமம் 24 இடத்துல விபக்தி விபரிணாமம் ஒரு தோஷம். இன்னொரு தோஷம் முக்கியார்த்தமாக மாத்திரேனான் அத்தியாகாரம் பண்ணணும். இன்னொரு தோஷம் ஸ்வஸ்யான் அத்தியாகாரம் பண்ணணும். இன்னொரு தோஷம் முக்கியார்த்தமாக கொண்டு வந்த வாக்கியத்துல ரெப்பிட்டேஷன், ஆவர்த்தி, அது எதுக்குன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கு. இன்னும் முக்கியமான ஒரு குழப்பம் என்னன்னா, இப்போ இது எல்லாமே எதுக்கு? இது மோட்சத்துக்கு ஒரு சாதனம் என்னன்னு கேள்வி கேட்டதுக்கு பிறகு இது அதுக்காக உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிருக்கார் யாஜ்ஞவல்கியர். எதேவ அமிர்தத்துவ சாதனம் மன்யசே தம் மம யாச்சக்ஷ்வா, அது எனக்கு உபதேசம் பண்ணி கொடுங்கோன்னு சொல்லி மோட்சம் கொடுக்கக்கூடிய, மோட்சத்துக்கு சாதனமாக எப்பேற்பட்ட ஒரு தத்துவஞானம், அதுவே அது யாஜ்ஞவல்கியர் அவருடைய மனசுல வச்சுட்டு இருக்காரோ அது சொல்லி கொடுத்துட்டு இருக்கார் சொல்லணும். அந்த வாக்கிய சந்தர்ப்பம் இது. அந்த வாக்கிய சந்தர்ப்பம் கொண்டு போய் முடியறது எங்கேன்னு கேட்டால், இந்த பரமாத்மாவருடைய இச்சையினாலதான் இதெல்லாம் நடக்கிறது என்ற மாதிரி வந்துருது இல்லையா?
பரஸ்பர பிரேமையோ எதுவோ அதுவோ எதுவா இருந்தாலும் பரமாத்மாவினுடைய இச்சைக்கு அதீனமா தான் இருக்கு என்றது அதுதான் கொண்டு போய் இந்த வாக்கியங்களுக்கெல்லாம் அர்த்தம் கிடைச்சிருக்கு. அப்படி இருந்தால் இந்த ஒரு சந்தர்ப்பம் அந்த அளவுக்கு உபயோகப்படுறதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னால் லோகத்துல எல்லாமே பரமாத்மாவுடைய இச்சைக்கு அதீனமா இருக்கு என்றது ஒரு சாமானிய சித்தாந்தம் ஏற்கனவே இருக்கு. இது யாரு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னு கேட்டா மூக்ஷுக்கள் மட்டும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்லை. இது சதுர்வித புருஷார்த்த காமைரபி, தர்மமோ அர்த்தமோ காமமோ மோட்சமோ எந்த ஒரு புருஷார்த்தத்தை நமக்கு விரும்புறதா இருந்தாலும் எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஆஸ்திகால் எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது எல்லாமே ஜெகத்து அத்தனையும் பரமாத்மாதீனம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சாதாரணமான விஷயம். அது சாதாரணமான விஷயம்னால் விசிஷ்ய அந்த வேதாந்த சாஸ்திரத்தில் மோக்ஷகாமஸ்தீவ உபதேஷ்டவியா விஷயா அந்த மாதிரி கிடையாது. இது சாதாரணமா ஜெனரலா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்லையா? ஒரு மோட்ச சாஸ்திரத்துக்கு மோட்சத்துக்கு தேவைப்படுற எந்த விஞ்ஞானத்தை உபதேசம் பண்ணுக்கோன்னு சொல்லி உபதேசம் பண்றேன்னு சொல்லி சொல்ற விஷயம் என்ன? ஜெகத்து எல்லாமே பரமாத்மாவுடைய இச்சைக்கு அதீனம். அது சரிப்பட்டு வராது. ஏன்னால் பிராமணிகமான விஷயமா இருந்தா கூட இது 4 புருஷார்த்தத்தை அடைய வேண்டிய தர்மத்தையும் காமத்தையும் அர்த்தத்தையும் எதுக்கும் எந்த புருஷார்த்தத்தை அடையணும்னா கூட இந்த ஒரு சித்தாந்தத்தை ஆஸ்திக பட்சத்திலிருந்து பார்த்தால் இந்த சித்தாந்தம் தெரிஞ்சுட்டுதான் ஆகணும். அதனால விசிஷ்ய அந்த மோட்ச பிரகரணத்துல உபதேசம் பண்ண வேண்டிய விஷயம் இதுன்னு சொல்ல முடியாது. அதனால இது ஒரு அபூர்வமான விஷயமோ கேட்டால் அபூர்வமான விஷயமே இல்லை. இது சொல்றதுக்கு எத்தனை வாக்கியங்கள் இருக்கு? பரமாத்மாவுடைய இச்சைக்கு அதீனமா அத்தனை ஜெகத்தும் நிற்கிறது என்ற விஷயம் எத்தனையோ வாக்கியங்களால ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் ஆத்மா பரமபிரேமாஸ்பதமா இருக்கிறதுனால ஆனந்த ஸ்வரூபமா இருக்கு என்ற விஷயம் மற்ற பிரகரணங்கள் இல்லாத விஷயம். அது புது விஷயம். அந்த ஒரு விஷயத்துக்கு உபயோகப்படும்படியா இந்த பிரகரணத்தை வாக்கியங்களே வியாக்கியானம் பண்றதா இருந்தால் அப்பதான் அது அபூர்வத்துவம் கிடைக்கும். இல்லைன்னா அபூர்வத்துவம் கிடைக்காது. அது மட்டும் இல்ல, இது அத்தனையும் ஜெகத்து பரமாத்மாவுடைய இச்சைக்கு அதீனமா இருக்கு என்ற விஷயத்தை சொல்றதுக்கு இந்த ஒரு வாக்கிய சந்தர்ப்பம் உபயோகப்படுத்த முடியுமா? முடியாது. ஏன்னா அதுக்கு இங்க என்ன இருக்கு? பரஸ்பரம் பிரியம் என்றது பரமாத்மா இச்சாதீனம், அவ்வளவுதான் சொல்லப்பட்டிருக்கு. சொல்றதா இருந்தா என்ன சொல்லணும்? அத்தனை ஜெகத்தும் பரமாத்மா இச்சாதீனம் சொல்லணும். அது இங்க தெரியவே இல்லை. பரஸ்பரம் பிரேமை என்றது மனுஷியாளுக்கு பரஸ்பரம் பிரேமை ஏற்படுறது, விஷயங்களுக்கு மேல பிரேமை ஏற்படுறது, அங்க பிரேமை ஏற்படுறது, இங்க ஏற்படுறது, இது எல்லாமே பரமாத்மாவுடைய இச்சைக்கு அதீனமா இருக்கு. இவ்வளவுதான் கிடைக்கிறதே தவிர அத்தனை ஜெகத்தும் பரமாத்மா இச்சாதீனம்னு கிடைக்கணும்னா அதுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் இப்படி நீங்க வியாக்கியானம் பண்ற மாதிரி வியாக்கியானம் பண்றதா இருந்தால் அதுக்கு உபயோகம் இருக்காது. அப்போ இந்த ஒரு சந்தர்ப்பத்துக்கு பொருத்தமாக இந்த பிரகரணத்தை கொண்டு வரணும்னால் பகவத்பாதால் சொல்ற அந்த வழியில வாக்கியங்களுக்கு அர்த்தம் சொல்லணும்னு அதுதான் விஷயம். அதுல லோகசித்தமான விஷயத்தை தான் ஆரம்பத்தில் சொல்றது, சந்தேகமே இல்லை. அது நம்மளே புதுசா காமிக்க வேண்டிய விஷயம் இல்லை. உண்மையா பாருங்க, நவா அரே பத்யுக்காமாய பதிப்பிரியோ பவதி. இங்க ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் அபூர்வார்த்தத்தை கொண்டு வர்றதுக்கு யாரும் சிரமப்படவே கூடாது. அப்படி சிரமப்படுறதா இருந்தா அதுவும் ஒரு ஸ்ருதி விருத்தமான விஷயம். என்ன காரணம்? நவா அரே பத்யுக்காமாய பதிப்பிரியோ பவதி. நவா அரேன்னு திருப்பி வருது இல்லையா? அந்த வான் இருக்கு, அந்த ஒரு வார்த்தை. அந்த வானா என்ன? அது விகல்பார்த்தகமான வா சப்தம் இல்லை. அது வைன்னு அர்த்தம். அர்த்தம். அது வியாக்கரண பிரக்கிரியில் லோகம் நவான்னு தெரியறது. நவைன்னு அர்த்தம். இந்த வை சப்தம் பிரசித்தியை காமிக்கக்கூடிய பிரசித்தமான ஒரு அவ்வியம். அது வை பிரசித்தியை காமிக்கக்கூடிய அவ்வியம். அதனால ஸ்ருதியே ஒத்துன்னு இருக்குது. லோக பிரசித்தமான விஷயத்தை நான் காமிக்கிறேன் சொல்லிதான் ஸ்ருதி ஆரம்பிக்கிறது. நவா எவங்கலு அர்த்தம். எவங்கலு என்ற அர்த்தத்துல வான சப்தம் வந்திருக்காங்க. அதனால என்ன தெரியறது? லோக பிரசித்தமான அர்த்தத்தை கொண்டு மேல் கொண்டு அது சொல்லி எங்க கொண்டு போய் முடிக்கிறது? ஆத்மா ஆனந்த ஸ்வரூபா கொண்டு போய் முடிக்கிறது. அதனால ஆரம்பத்திலிருந்தே அபூர்வார்த்தத்தை சொல்லணும்னு ஏதோ மனசுல வச்சுண்டு விபக்தி விபரிணாமம் பண்ணி வேற விதமா அர்த்தத்தை காமிக்கிறது என்றது
சரியில்லை என்றது அத்வைதிகளுடைய அபிப்பிராயம். இது வியாக்கியாக்காரெல்லாம் இந்த விஷயத்தை ஸ்பஷ்டமாக எழுதியிருக்கார். அது நான் கொஞ்சம் எடுத்து காமிச்சேன், அவ்வளவுதான். இதுல விதேயாம்சத்துல அது அதுக்கு எதுக்குன்னா நவா ஆத்மாவா அரே திரஷ்டவியா, அங்க திரஷ்டவியா என்ற அம்சம் அனுவாத்தியம், ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்தியாசதவியான்னு விதேயம். அந்த அனுவாத்தியாம்சத்தை காமிக்கிறதுக்கு அங்க வை. ஆத்மா சாட்சாத்கர்த்தும் யோக்கியா என்றது இன்னொரு ஸ்ருதி வாக்கியத்தினால கிடைச்சதை எடுத்துட்டு அப்படி சாட்சாத்கார யோக்கியமான ஆத்மாவே காமிக்கணும். முதல் ஆத்ம சாட்சாத்காரோத்தேசேன சிரவணம் மனனம் நிதித்தியாசனஞ்ச விதியதேன்னு கிரந்தங்கள் எல்லாம் படிக்கலாம். ஆத்ம சாட்சாத்காரத்தை உத்தேசிச்ச சிரவணத்தையும் மனனத்தையும் நிதித்தியாசனத்தையும் விதிக்கக்கூடிய வாக்கியம் அது. அந்த வாக்கியத்தில் உத்தேசியாம்சம் என்றது ஆத்ம சாட்சாத்காரம். அதனால அது உத்தேசியாம்சம்னு காமிக்கிறதுக்கு அங்க வைசப்தம். இது லோக பிரசித்தியை காமிக்கிறதுக்கு வைசப்தம். இப்படி வியவஸ்தை வச்சிருக்கு. ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி நான் உபன்யாசத்தை முடிக்கிறேன். இப்படி இருக்கும் பொழுது இது நமக்கு ஆத்மா ஆனந்த ஸ்வரூபா என்றதை காமிக்கிறதுக்கு தான் இந்த இவ்வளவு சிரமப்பட்டிருக்கு. எத்தனையோ 12 சந்தர்ப்பங்களாக ஸ்ருதி விஸ்தாரமா சொல்லி, அதனால தான் இவ்வளவு தூரம் இவ்வளவு சிரமப்பட்டு சொல்லி முக்கியமா சொல்ல போகக்கூடிய விஷயம் என்னன்னா இப்ப ஈஸ்வராதீனம் ஜெகத் சர்வம் சொல்றதுக்கு இவ்வளவு சிரமமா? அதுக்கு உபயோகப்படும்படியாக ஒரு வாக்கிய சந்தர்ப்பமா தோணல இது. அவ்வளவுதான். நமக்கு ஒரு வேதவாதிகளுடைய வியாக்கியானம் நமக்கு ஏன் ஒத்துக்க முடியல, மனசுல சரியா வரலன்னா அதுக்கு காரணம் இதுதான். அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பமா தோணல. சரி, நம்ம சொல்ற மாதிரி பகவத்பாதால் சொல்ற மாதிரி சொல்றதா இருந்தால் கூட ஒரு சின்ன ஒரு கேள்வி வரும். இந்த பரமப்பிரேமாஸ்பதம்னு சொல்றது இல்லையா, முக்கியமா பரமப்பிரேமை எதுக்குன்னே கேள்வி வேண்டாம். அப்பேற்பட்ட பிரேமை என் மேல எனக்கு இருக்கு. என் மேல எனக்கு இருக்கிற இந்த ஒரு பிரீதி எதுக்குன்னு கேட்டா அதுக்கு பதில் கிடையாது. அதனால தானே சுகத்துக்கு மேல பிரீதி அப்படியே இருக்கு. சுகம் நான் ஏற்கனவே சொன்னேன். சுகம் எதுக்குன்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை. பதில் இல்லைன்றது ஒரு தோஷம் இல்லை, பதில் இருக்கக்கூடாது. அப்பதான் அது பரமப்பிரேமாஸ்பதம் தெரியும். அந்த மாதிரி தான் என் மேல எனக்கு இருக்கிற பிரீதி, என்னுடைய உத்கர்ஷத்துக்காக ஏதாவது பண்றது என்றது எனக்கு மேல தப்பு வரக்கூடாது என்ற ஒரு என் மேல இருக்கிற பிரீதி என்றது லோகத்துல பிரசித்தமான விஷயம். வித்தாத் புத்திர பிரியா மாதிரி வித்யாரண்ய ஸ்லோகத்தில் கூட தெரியுது. இது ஆத்மாவினுடைய ஆனந்த ஸ்வரூபத்துக்கு தெளிவாக காமிக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா. இங்க ஒரு கேள்வி வரும். ஏன்னால் இது வச்சுட்டு நீங்க ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம்னு சொல்றதா இருந்தால் இந்த போக்துஹு விசிஷ்டம் ஸ்வரூபம் இதுதான் ஆனந்த ஸ்வரூபம்னு கிடைக்குமே தவிர சுத்த ஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம் கிடைக்கவே கிடைக்காது. அத்வைதத்துல சுத்த ஸ்வரூபம் விசிஷ்ட ஸ்வரூபம் 2 விதமா இருக்கு இல்லையா. விசிஷ்ட ஸ்வரூபம்னா என்ன? இப்ப தெரியக்கூடிய ஸ்வரூபம், அகம்னு தெரியக்கூடிய அத்தனை பர்சனாலிட்டியும் சேர்த்துன்னு தெரியக்கூடிய அந்த ஸ்வரூபம் விசிஷ்ட ஸ்வரூபம். இந்த ஸ்வரூபத்தோட தான் எனக்கு பிரீதி இருக்கு. இதுதான் லோகத்துல நமக்கு அனுபவம். நான் எப்பேற்பட்ட விசேஷணங்களோட சேர்த்து என்ன வச்சுட்டு இருக்கேனோ அந்த ஸ்வரூபத்துக்கு மேலதான் எனக்கு பிரீதி. அந்த சுத்த ஸ்வரூபத்துக்கு மேல பரமப்பிரேமை இருக்கா கேட்டா யோசிச்சு பார்த்தா இல்லைன்னு தெரியுது. சுத்தம் ஆத்மஸ்வரூபம் உபனிஷத்துல இருந்து தெரியுது. ஆத்மஸ்வரூபம் சுத்தம் தெரியுது. சின்மாத்திரம் தெரியுது. அப்பேற்பட்ட கேவல சின்மாத்திரமான ஒரு ஆத்மஸ்வரூபம் பரமப்பிரேமாஸ்பதமா தெரியறதா? ஒன்றும் தெரியறதில்ல. இப்படி நம்மளை எப்படி நம்ம நினைச்சுட்டு இருக்கோமோ அந்த ஸ்வரூபம் தான் பரமப்பிரேமாஸ்பதமா தெரியறது. அந்த ஸ்வரூபத்துக்கு மேலதான் பரமப்பிரேம இருக்கு. அப்ப இந்த யுக்தியினால அந்த விசிஷ்டஸ்வரூபம் சம்சாரித்துவ விசிஷ்டஸ்வரூபம் சொல்லலாம். சம்சாரித்துவ விசிஷ்டஸ்வரூபம் தான் என்ன ஆனந்த ஸ்வரூபம்னு கிடைக்குமே தவிர சுத்தஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம் கிடைக்கவே கிடைக்காது. உபனிஷத்து எதுக்கு பிரயத்னப்படுறது? அந்த சுத்தஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம்னு சொல்றதுக்கு பிரயத்னப்படுறது. அதுக்கு உபயோகம் இருக்கான்னு கேட்டால் உபயோகம் இருக்குன்னு சொல்லணும். அது எப்படின்னு சொல்லி இந்த வாக்கியார்த்தம் முடிக்கிறேன். இது உபன்யாசம் இல்லை, இது வாக்கியார்த்தம் தான். தமிழ்ல சொன்னேன், அவ்வளவுதான். இப்போ ஒண்ணு நம்மளுடைய அனுபவத்தை ஒத்துக்கணும். இந்த விசிஷ்ட ஸ்வரூபத்துக்கு மேலதான் நமக்கு பிரேமை ஏற்படுறது. சுத்த ஸ்வரூபத்தை நமக்கு தெரியவே தெரியாது.
உபனிஷத்துல சொன்னா கூட சரி அப்படியே இருக்கட்டும், அவ்வளவுதான். அதுக்கு மேல பிரேமை ஒன்றும் ஏற்படுறது இல்லை. ஆனால் ஒண்ணு கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த விசிஷ்டஸ்வரூபத்துக்கு மேல வரக்கூடிய பிரேமை ரெண்டு விதமா நிரூபணம் பண்ணலாம். ஒண்ணு அந்த விசிஷ்டஸ்வரூபமே ஆனந்த ஸ்வரூபமா இருக்கிறதுனால, அந்த விசிஷ்டஸ்வரூபமே ஆனந்த ஸ்வரூபமா இருக்கிறதுனால அப்படி வரலாம். இல்லைனால் அதனுடைய அதிஷ்டானம் ஆனந்த ஸ்வரூபமா இருக்கிறதுனால, ரெண்டு விதமா கூட வரலாம். அதனுடைய அதிஷ்டானம் வேதாந்த சாஸ்திரத்துல கேவல சின்மாத்திரம்னு ஔபனிஷதம் ஆத்ம தத்துவம். இது இந்த விசிஷ்ட ஸ்வரூபத்தினுடைய அதிஷ்டானம்னு சொல்றது. அந்த அதிஷ்டானம் ஆனந்த ஸ்வரூபமா இருந்தாலும் அந்த அதிஷ்டானத்தில் இருக்கிற சுபாவம் ஆரோக்கியத்துல தெரியறதுன்றது இருக்கு இல்லையா? ரஜ்ஜுவினுடைய ஸ்வரூபம் அதுல ஆரோபிதமான சர்ப்பத்துல தெரியற மாதிரி அதிஷ்டானம் ஆனந்த ஸ்வரூபமா இருந்தாலும் அதுல ஆரோபிதமான இந்த விசிஷ்ட ஸ்வரூபம் அது ஆனந்த ஸ்வரூபமா வச்சுக்க முடியும் அதிஷ்டானத்துல. அப்போ எது எது எடுக்கணும்? இப்போ விசிஷ்ட ஸ்வரூபம் ஆனந்த சுயமே ஆனந்த ஸ்வரூபமா இருந்தாலும் அதுக்கு மேல பரம பிரீதி வரலாம். அதனுடைய அதிஷ்டானம் ஆனந்த ஸ்வரூபமா இருந்தாலும் பரம பிரீதி வரலாம். ஆனால் இப்ப வரக்கூடிய பரம பிரீதி விசிஷ்ட ஸ்வரூபத்துல தான், அதிஷ்டானத்துல இல்லை. அதுக்கு காரணம் என்ன? விசிஷ்ட ஸ்வரூபமே ஆனந்த ஸ்வரூபமோ இல்ல அதனுடைய அதிஷ்டானம் ஆனந்த ஸ்வரூபமோன்னு கேட்டால் என்ன ஆப்ஷன்? ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. அதனுடைய அதிஷ்டானம் தான் ஆனந்த ஸ்வரூபம், விசிஷ்ட ஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம் இல்லை என்றத சித்தாந்தம் கொண்டு வரணும். அது எப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன எக்ஸ்பெரிமெண்ட் கேட்டா சுஷுப்தி. சுஷுப்தி இது தெரியாத விஷயம் இல்லை, எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். சுஷுப்தியில எல்லோருக்கும் இச்சை இருக்கு. சுஷுப்தியில நம்ம என்ன சுஷுப்தி வேண்டான்னு யாருமே இல்லை, அதுல ஆனந்தம் மட்டும்தான் இருக்கு என்றது எல்லோருக்கும் அனுபவ சித்தமான விஷயம். இப்ப சுஷுப்தியில் தெரியக்கூடிய ஸ்வரூபம் என்னன்னு கேட்டா ஆத்மஸ்வரூபம் தான், வேற ஒண்ணுமே அங்க பிரகாசிக்கக்கூடிய வஸ்து இல்லை. ஏன்னா வெளி வஸ்துக்கள், வெளியில் இருக்கிற வஸ்துக்கள் பிரகாசிக்கணும்னால் அது பிரகாசப்படுத்தக்கூடிய மற்ற சம்பந்தங்கள் எல்லாம் பிரமாணங்கள் எல்லாம் வேணும். பிரமாணம் மூலமா சம்பந்தம் ஏற்பட்டா தான் வெளி வஸ்துக்கள் பிரகாசிக்கும். சுஷுப்தியில பிரகாசிக்கக்கூடிய ஒரே ஒரு வஸ்து ஆத்மஸ்வரூபம் தான். அந்த சுஷுப்தியில பிரகாசிக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் விசிஷ்டஸ்வரூபமா சுத்தஸ்வரூபமானு கேட்டா சுத்தஸ்வரூபம் தான் எல்லோரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். ஏன்னா அந்த விசிஷ்டஸ்வரூபத்துக்கு விசிஷ்டஸ்வரூபம் தெரியலையே. நான் என்று தெரியக்கூடிய இந்த ஸ்வரூபத்தை சுஷுப்தியில தெரியவே இல்லை. அதனால தெரியக்கூடிய ஸ்வரூபம் சுத்தஸ்வரூபம். அந்த சுத்தஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபமா இல்லாத போனால் சுஷுப்தியில இச்சை வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் எல்லோருக்கும் சுஷுப்தி தசையில இச்சை இருக்கு. சுஷுப்தி வேண்டாம்னு சொல்ல முடியாது, வேணும் தான் சொல்றது. அதனால சுஷுப்தியில இச்சை இருக்கு என்ற காரணத்தினால என்ன சொல்லணும்? அந்த சுஷுப்தியிலையும் பிரகாசிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம்னு சொல்லிதான் ஆகணும் இல்லையா? அது ஆனந்த ஸ்வரூபம்னு சொல்லலை என்னால் சுஷுப்தியில இருக்கிற சுஷுப்தி மேல நமக்கு இருக்கக்கூடிய அந்த சுவாரஸ்யமான அந்த இச்சை அதை எப்படின்னு நிரூபணம் பண்ண முடியாம போயிடும். அதனால அந்த சுத்தஸ்வரூபத்தை தான் ஆனந்த ஸ்வரூபமா வச்சுக்கணும். அப்ப விசிஷ்டமான ஸ்வரூபத்துல ஏன் ஆனந்த பரம பிரேமையே தெரியறதுனால் இந்த சம்சாராவஸ்தையில வந்த உடனே அந்த விசிஷ்ட ஸ்வரூபம் தான் தெரியறது. நமக்கு சுத்தஸ்வரூபம் தெரியவே இல்லை. சுஷுப்தியை விட்டு வெளியில் வந்த உடனே அந்த அத்தியாசம் ஆயிடுத்து. சுத்தஸ்வரூபத்துக்கு மேல விசிஷ்டஸ்வரூபத்தினுடைய சம்சாரி ஸ்வரூபத்தினுடைய தாதாத்மியாத்தியாசம் போக்தா தாதாத்மியாத்தியாசத்தினால அங்க சேர்ந்துடுத்து. இப்போ ஒரு அத்தியாசம், ஒரு ஆரோபம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அந்த ஆரோபிதமான வஸ்துவை தான் தெரியும், அதிஷ்டானத்தை தெரிஞ்சுக்க முடியாது. ஆரோக்கியத்தை பார்த்துட்டு இருக்கும் பொழுது அதிஷ்டானத்தை தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு கயர்ல சர்ப்பத்தை ஆரோபம் பண்ணினா அந்த அவஸ்தையில, ஆரோபம் இருக்கிற அவஸ்தையில சர்ப்பத்தை தான் தெரியும், கயரை தெரிஞ்சுக்க முடியாது. கயரில் இருக்கிற ஸ்வரூபம் கூட சர்ப்பத்துல தான் தெரியும், கயர்ல தெரியாது. கயருடைய சுபாவம் கூட எங்க தெரியும்? சர்ப்பத்துல தெரியும். கயர்ல இருக்கிற மாதிரி தெரிஞ்சுக்க முடியாது. அதனால அந்த மாதிரி இந்த ஜாகிரத அவஸ்தையிலுக்கு வந்த உடனே அந்த கேவல சைதன்ய ஸ்வரூபத்துக்கு மேல இந்த போக்துஹு ஸ்வரூபம், போக்திராத்மஸ்வரூபம்னு சொல்லலாம். அந்த போக்தாவினுடைய ஸ்வரூபம், போக்தா மட்டும் சொன்னாலும் போரும்,
போக்தா தாதாத்மியன அத்தியஸ்தா. சாஸ்திரம் சொல்லும் பொழுது அப்படி சொல்லுவோம், போக்தா தாதாத்மியன அத்தியஸ்தா. அப்படி தாதாத்மியன அத்தியாசம் வந்த உடனே அந்த தாதாத்மியன அத்தியஸ்தமான அந்த போக்தாவே பரம பிரேமத்துக்கு விஷயமா தெரியறது. இதுதான் அங்க ப்ரொசீஜர், இதுதான் பிரக்ரியை. இந்த பிரக்ரியையினால என்ன வர்றதுனால் பரம பிரேமாஸ்பதத்துவம் என்றது போக்துஸ்வரூபத்துக்கு தான் இருக்குன்னு நமக்கு அது ஒரு பிரமையை ஏற்படுறது. உண்மையா எங்க இருக்கு? அதுக்கும் அதிஷ்டானமா இருக்கக்கூடிய சுத்த சைதன்யத்துக்கிட்ட தான் அந்த ஆனந்த ஸ்வரூபத்துவம் இருக்கு. அதனுடைய சம்பந்தத்தினால மற்ற விஷயங்கள்ல அந்த ஆனந்தத்தோட நமக்கு பிரேமை ஏற்படுறது. எந்த வஸ்துவா இருந்தாலும் பிரேமை ஏற்படுறது. இது ஆத்மஸ்வரூபம் மட்டும் இல்லை, எந்த ஒரு வஸ்துக்கு மேல, இந்த மொபைல் போன் மேல பரம பிரேம ஏற்படுறதா இருந்தா கூட, பரம பிரேம இல்லை, ஒரு விளையாட்டுக்காக சொன்னேன். இதுக்கு மேல பரம பிரேமை ஒன்றும் கிடையாது. பிரேமை இருக்கு, பல விஷயங்கள் அதுல தெரியறதுனால பிரேமை இருக்கு. அவருக்கு இருக்காது, மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு. இந்த ஒரு பிரேமை எதுக்கு ஏற்படுறதுன்னு கேட்டால், அதுவும் என்ன காரணம்? இந்த ஆனந்த ஸ்வரூபமான ஆத்மாவில அத்தியாசம் ஏற்பட்டதுனால தான் என்றது சொல்லலாம். ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம், அந்த பிரக்ரியை சொல்லி முடிக்கிறேன். அது புரியறது இல்லையோ சொல்லலாம், அவ்வளவுதான். சொல்றேன். எத்தனை வஸ்து உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு மேல ஒரு பிரேமை ஏற்படுறதுன்னா அதுக்கு காரணம் அஸ்ய மகதோ பூதஸ்ய மாத்ராம் உபஜீவந்தி, ஆனந்தஸ்ய மகதா ஆனந்தஸ்ய மாத்ராம் உபஜீவந்தின்னு ஸ்ருதி இருக்கிறதுனால ஆனந்த ஸ்வரூபே ஆத்மனி அத்தியஸ்தத்வாதேவான்னு சாஸ்திரம் சொல்றது. ஆனந்த ஸ்வரூபமான இந்த ஆத்மாவில ஆரோபிதமா இருக்கிறதுனால எந்த ஒரு வஸ்துக்கு மேல நமக்கு பிரேம ஏற்படுறதுக்கு காரணம் இதுதான் என்றது சொல்ல வேண்டிய விஷயம். ஆனால் ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம்னு காமிக்கிறதுக்கு இது ஒன்றும் உதாரணமா எடுத்துக்கல. ஸ்ருதி காமிக்கும் பொழுது யதா கடஸ்ய விஷயே பிரேம பவதி குதஹ கடஸ்ய விஷயே பிரேமா ஆத்மனஹ ஆனந்த ஸ்வரூபத்வான்னு சொல்லல. இந்த போக்தாவை தான் காமிக்கிறது. நான் என்று தெரியக்கூடிய போக்தா உண்மையா அதுவும் ஆனந்த ஸ்வரூபம் இல்லை. ஒரு கடம் எப்படி ஆனந்த ஸ்வரூபம் இல்லையோ, ஒரு வெளி வஸ்து, வழியில் இருக்கிற ஒரு வஸ்து எப்படி ஆனந்த ஸ்வரூபம் இல்லையோ, அந்த மாதிரி இந்த விசிஷ்டா ஆத்மா அதுவும் ஆனந்த ஸ்வரூபம் இல்லை. அப்படித்தானே வந்துருத்தோம். இப்ப இதுவும் எல்லாமே ஒரே மாதிரிதான். இது உள்ளுக்குள்ள தாதாத்மியாத்தியாசத்தோட தெரியுது, இது கொஞ்சம் வெளியில் தெரியுது, அவ்வளவுதான் வித்தியாசம். இதுக்கு மேல ஆனந்த பிரேம ஏன் ஏற்பட்டதுன்னா அதுக்கு அதிஷ்டானமா இருக்கக்கூடிய சைதன்யம் ஆனந்த ஸ்வரூபமா இருக்கிறதுனால. இந்த வஸ்துவில ஏன் பிரேம ஏற்பட்டிருக்குன்னா இதுக்கு அதிஷ்டானமாக ஆத்மஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபமா இருக்கிறதுனால. ஆனால் இந்த ஸ்ருதி ஆத்மா ஆனந்த ஸ்வரூபகான்னு காமிக்கிறதுக்கு இந்த போக்தாவே தான் உதாரணமா எடுத்துட்டு எப்பொழுதும் ஸ்ருதி மட்டும் இல்லை, எத்தனை சாம்பிரதாயிக ஆச்சாரியால் எல்லாமே அப்படிதான். ஆத்மா உள்ளுக்குள்ளே பாருங்கோ, நமக்கு தனக்கு எப்படி தன்னை பிடிக்கிறதோ அதை எதுக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்லி இந்த போக்தாத்மாவே தான் உதாரணமா காமிக்கிறது, வெளி வஸ்துக்களே காமிக்கிறதே இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா ஒரே ஒரு காரணம் தான். இந்த வஸ்து சில சமயத்தில் நமக்கு பிடிக்கும், சில சமயத்தில் பிடிக்காது. ரெண்டு விதமா தெரியுது. வெளி வஸ்துக்களை எடுத்து காமிச்சா என்ன ஒரு குழப்பம்னா, சில சமயத்தில் அது பிடிக்காது, சில சமயத்தில் பிடிக்கிறது. எந்த ஒரு வஸ்துவா இருந்தாலும் அது எப்ப பிடிக்கிறதோ அப்ப ஆனந்த ஸ்வரூபத்தினுடைய அதிஷ்டானத்தினுடைய ஆனந்த ஸ்வரூபம் தெரியறதுன்னு தான் அர்த்தம். இவ வியாக்கியானம் பண்ணி வந்தா என்ன கிடைக்கிறதுனா, சில சமயத்து பிடிக்காது, வேண்டாம். எப்ப பிடிக்கிறதோ, இது வேணும் தோன்றதா இருந்தால், எண்ணம் வரதா இருந்தால், இதுக்கு மேல எப்ப பிரேமம் ஏற்படுறதோ அப்போ அது ஆனந்த ஸ்வரூபத்தோட சேர்ந்திருக்கு. அதனுடைய அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய சைதன்யத்தினுடைய ஆனந்த ஸ்வரூபத்துல அத்தியஸ்தமா இருக்கு. வேதாந்த பரிபாஷையில் ஒரு கேள்வி கொண்டு வந்தது. எல்லாமே ஜெகத் ஆத்ம சச்சிதானந்தே பிரம்மணி எதி அத்தியஸ்தம் சியாத் தரி சர்வம் இஷ்டமித்தேவ பிரதீயேதா துக்கம் அப்படி இஷ்டமிதி பிரதீயேதான்னு ஒரு கேள்வி கொண்டு வந்து பதில் கொடுத்திருக்கார். வாஸ்தவம் தான். ஆனா வெளி விஷயங்கள் ரெண்டு விதமா தெரியுது. சில சமயத்துல இஷ்டமா தெரியுது, சில சமயத்துல அனிஷ்டமா தெரியுது. எப்போ அனிஷ்டமா தெரியுறதோ அந்த சமயத்துல அது ஆனந்த ஸ்வரூபத்தோட அத்தியாசம் அதுக்கு ஏற்படலைன்னு வச்சுக்கோங்கன்னு இப்படி வச்சிருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சச்சிதானந்தம்னு 3 விதமா ஸ்வரூபம் சொல்றது இல்லையா? சத்து, சித்து, ஆனந்தம்.
அதுல ஆனந்தாம்சே அத்தியாசோ ந நியதா. இதெல்லாம் வாக்கியார்த்த விஷயங்கள் இருந்தாலும் சொல்றேன். ஆனந்தாம்சே அத்தியாசோ ந நியதா, ததம்சே சிதம்சேஜ அத்தியாசோ நியதா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த ஒரு வஸ்து தெரியறதா இருந்தாலும் ததிதி பிரகாசதே, ததிதி பிரகாசதே, ததிதி பிரகாசதே. ரெண்டு அம்சம், ததம்சம் சிதம்சம். ததம்சத்துல அத்தியாசமா இருக்கிறதுனால சதிதி, சிதம்சத்துல அத்தியாசமா இருக்கிறதுனால பிரகாசதே இது. இது ரெண்டும் நியதம். எந்த ஒரு வஸ்து வெளியில் தெரியறதா இருந்தாலும், வெளியிலோ உள்ளுக்குள்ளேயோ எங்கேயாவது தெரியறதா இருந்தாலும் ததம்சே சிதம்சேச்ச தஸ்ய அத்தியாசா அஸ்தி. ஆனால் ஆனந்த அம்சத்துல அத்தியாசம் எப்பொழுதும் இருக்காது. பிடிக்கிறதும் தோன்றதா இருந்தால் ஆனந்த அம்சத்துல அத்தியாசம் இருக்கிறது, பிடிக்கலேன்னு தோன்றதா இருந்தால் ஆனந்த அம்சத்துல அத்தியாசம் இல்லை. இது பிரக்ரியா கிரந்தங்கள்ல சொல்லப்பட்ட விஷயம். அது வச்சுட்டு சொல்லலாம், பிடிக்கிறதுன்னு அத்தியாசம் இருக்கு இல்லையா, பிடிக்கிறதுன்னு அத்தியாசம் எண்ணம் வருதோ இல்லையோ, வருதா இருந்தா உடனே சாஸ்திர பிரக்கிரியா அதுதான். பிடிக்கிறது ஏன் வந்தது கேட்டால் ஆனந்த ஸ்வரூபத்துல அத்தியாசம் வந்திருக்கு, அதனாலதான் பிடிக்கிறது. ஆனால் வெளியில் இருக்க தன்னுடைய இந்த போக்தாவினுடைய ஸ்வரூபத்தை விட்டுண்ட வெளியில் இருக்கக்கூடிய எந்த வஸ்துவா இருந்தாலும் அது சில சமயத்துல பிடிக்காது, சில சமயத்துல தான் பிடிக்கும். இந்த போக்தாவினுடைய ஸ்வரூபம் என்னன்னு கேட்டால் அது எப்பொழுதும் பிடிக்கும். அதுதான் விசேஷம். போக்து போக்திராத்மஸ்வரூபம் இஷ்டம் இல்லை, அந்த மாதிரி யாருமே இல்லை. பாருங்க, ஒருத்தர் சூசைட் பண்றதுன்னு வச்சுக்கோங்க, அது கூட எதுக்காக, என்ன காரணம்னு கேட்டா இந்த சரீரம் வெளியில் இருக்கிற ஒரு வஸ்துவா பாக்குறது. இந்த சரீரத்துக்கு மேல இந்த சரீரத்தை வச்சுட்டு இனிமே என்னால வாழ முடியாது, வாழ்க்கையே கெட்டு போச்சு, இந்த சரீரத்தோட சம்பந்தப்பட்டு இருக்கிறவா சரியா இல்லை, அதனால இந்த சரீரமே வேண்டாம் சொன்னா என்ன அர்த்தம்? இந்த போக்து ஸ்வரூபத்தை சம்ரக்ஷணம் பண்றதுக்கு தான், இந்த போக்தாவினுடைய ஸ்வரூபத்தை சம்ரக்ஷணம் பண்றதுக்கு தான், போக்தாவை சம்ரக்ஷணம் பண்றதுக்கு தான் சரீரத்தை கூட விடுறது. அந்த மாதிரி கூட ஸ்திதி லோகத்தில் இருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. அப்ப என்ன காரணம்? இந்த போக்தாவினுடைய ஸ்வரூபம் இருக்கு, அது தெரியறதா இருந்தால் எப்பொழுதும் தெரியாது. சுஷுப்தி அவஸ்தையில தெரியறதே இல்லை. ஜாகிரத அவஸ்தையிலும் சொப்பனாவஸ்தையிலும் இந்த போக்தாவினுடைய ஸ்வரூபம் நமக்கு தெரியறது, நன்றாக தெரியறது. அது ஜாகிரத்தில் ஒரு விதமா தெரியறது, சொப்னத்துல வேற விதமா தெரியறது. ரெண்டு அவஸ்தையிலும் இந்த போக்தாவினுடைய ஸ்வரூபம் தெரியறது. ஆனா அங்க ஒரு வியாப்தி இருக்கு. என்ன வியாப்தி? போக்தாவினுடைய ஸ்வரூபம் தெரியறதோ நமக்கு அது இஷ்டமா தான் தோன்றது, அனிஷ்டமா தெரியறது இல்லை. நம்மளுடைய போக்த ஸ்வரூபம் நமக்கு எப்பொழுதும் பிடிச்சுன்னு தான் இருக்கு, பிடிக்காம இருக்கு அப்படி சொல்லவே முடியாது. சரீரம் பிடிக்காம இருக்கலாம், அது போக்த ஸ்வரூபம் இல்லை, ஸ்வரூபத்தை சேர்க்க வேண்டாம், அவ்வளவுதான். சரீரத்தை விட்டு கூட போக்தாவினுடைய ஸ்வரூபம் இருக்கு. இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டுண்ட சொப்னாவஸ்தையில போகம் இருக்கே, சொப்னாவஸ்தையில போகம் இருக்கு, ஸ்தூல சரீரத்தினுடைய சம்பந்தம் இல்லை. அப்ப ஸ்தூல சரீரத்தினுடைய சம்பந்தம் நமக்கு தேவையில்லை. ஸ்தூல சரீரத்தினுடைய சம்பந்தத்தோட இருக்கலாம், சம்பந்தம் இல்லாம கூட இருக்கலாம். போக்தான்னு ஒண்ணு தனி பதார்த்தம், அது நமக்கு எப்போ பார்த்தாலும் பிடிக்கிற ஒரு பதார்த்தம். அந்த வஸ்துவை எடுத்துண்ட இந்த ஸ்ருதி சொல்றது, அந்த போக்தாவை வச்சு பாரு, அது ஏன் எப்பொழுதும் பிடிக்கிற மாதிரி இருக்கு, அது மேல ஒரு பரம பிரேமே ஏன் வந்திருக்கு உனக்கு கேட்டால் அதனுடைய அதிஷ்டானம் ஆனந்த ஸ்வரூபமா இருக்கு, அதுதான் காரணம். அது ஸ்ருதி சொல்லல, அது நம்ம தர்க்கத்தால சேர்த்து படிக்கணும். அது அந்த தர்க்கம் என்னன்னு கேட்டா அதுதான் சொன்னேன். சுஷுப்தி அவஸ்தையில இதெல்லாம் யாஜ்ஞவல்கியரே அந்த சுஷுப்தி அவஸ்தையை நிரூபணம் பண்ணும்பொழுது சொல்றார். அதனால அந்த சுஷுப்தி அவஸ்தையில போய் எந்த விஷயத்தோடையும் சம்பந்தம் இல்லாத ஒரு அவஸ்தையை கொண்டு வந்து காமிச்சு, அந்த அவஸ்தையிலும் நீ சுகமா இருக்குன்னா அதுக்கு காரணம் என்னன்னு காமிச்சு, உன்னுடைய ஸ்வரூபமே அப்படி இருக்கு, அதனாலதான் அது அந்த மாதிரி ஒரு அனுபவம் உனக்கு ஏற்படுறதுன்னு காமிச்சு, அந்த விஷய சம்பந்தத்தை விட்டு எந்த ஒரு விஷயத்தோடையும் சம்பந்தம் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு ஸ்திதி, என்ன ஸ்திதி? அது மோக்ஷாவஸ்தா. அந்த அவஸ்தையிலும் அந்த அவஸ்தையை எப்படி ஒரு புருஷார்த்தமாக நமக்கு யோசிக்க முடியும், எப்படி அது புருஷார்த்தம்னு பரிகணனம் பண்ண முடியும், பரிகணிக்க முடியும் என்றத ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கற்பனை ஏற்படணும் இல்லையா மனசுல, அதுக்குதான் சுஷுப்தி அவஸ்தையை நிரூபணம் பண்றது. இப்படி யோசிச்சு பார்த்தா என்ன வருதுன்னா, இந்த ஒரு சந்தர்ப்பம் என்றத ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை காமிச்சு, அந்த ஐக்கியம் ஒத்துக்கிறது இல்லைனால் உபக்கிரமத்துக்கும் உபசம்ஹாரத்துக்கும் விரோதம். ஐக்கியம் ஒத்துக்கிறதா இருந்தால் உபக்கிரமத்துல சொல்லப்பட்ட அந்த போக்தாவினுடைய அதிஷ்டானபூதமான ஸ்வரூபம் அதுதான் உபசம்ஹாரத்தில் தெரியுது.
அதுக்கு ரெண்டுத்துக்கும் பேதம் என்றது கிடையாது. பேதம் என்றது கிடையாதுனால் அவித்யா கல்பிதோ பேதா வாஸ்தவிகோ பேதா நாஸ்தி சொல்லி கடைசியில ஆத்மாவா அரே திரஷ்டவியா அதனுடைய அதிஷ்டான ஸ்வரூபமாக ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆத்ம தத்துவத்தை சாட்சா்காரம் பண்றதுக்காக சிரவண மனன நிதித்தியாசனங்கள் விதிக்கிறது. இதுதான் இதனுடைய சந்தர்ப்பம். அதனால இந்த பிரகரணம் ஜீவபிரம்ம ஐக்கியத்தை ஒத்துன்னு தான் வியாக்கியானம் பண்ணணும் என்றது பகவத் பாதாளுடைய சம்பிரதாயத்துல அது நமக்கு சித்தமா இருக்கோ அந்த பட்சத்தை தான் நம்ம ஒத்துக்க வேண்டும் என்றது சொல்றேன். அவ்வளவுதான். இதுக்கு மேல் கொண்ட சந்தர்ப்பம் இதுக்கு அனுகூலமா தான் இருக்கு. பிரம்மதம் பராதாத் க்ஷத்ரந்தம் பராதாத் யோ அந்யத்ராத்மனः பிரம்மவேதா பிரம்மதம் பராதாத் யோ அந்யத்ராத்மனோ பிரம்மவேதா க்ஷத்ரந்தம் பராதாத் யோ அந்யத்ராத்மனோ க்ஷத்ரம் வேதா சர்வம் தம் பராதாத் யோ அந்யத்ராத்மனோ ஆத்மன சர்வம் வேதா. தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை விட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பரமார்த்தமா நினைச்சுட்டு பாக்குறதா இருந்தால் அந்த விஷயமே உன்னை கெடுத்தும் சொல்றது. பராதாத் நிராகுரியாத்னு அர்த்தம். உன்னை நிராகரணம் பண்றது அந்த விஷயத்தினுடைய வேலை. நீ அந்த வேற 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 ஒரு பாரமார்த்திகமான தத்துவமாக ஒரு விஷயத்தை பார்க்கறதா இருந்தா அந்த விஷயமே உனக்கு கெடுதல் கொடுக்கிறது என்றது பேதவாதத்தை நிந்த பண்ணக்கூடிய வாக்கிய சந்தர்ப்பம் மேற்கொண்டும் வருது. அதனால வாக்கியான்வயாதிகரணத்துல முக்கியமா அந்த சூத்திரங்களை நாம் வியாக்கியானம் பண்ணலை இப்போ. ஆனால் இது எல்லாம் மனசுல வச்சுட்டு தான் அந்த மாதிரி ஒரு அதிகரணம் வந்திருக்குன்னு இது மனசுல வச்சுட்டு அந்த அதிகரணம் திரும்பி படிக்கிறதா இருந்தால் இது இன்னும் ஸ்பஷ்டமா இருக்கும்னு தோன்றது. இதுக்காக சொன்னேன். ஹர நம பார்வதி பதி.